சிறிய அறிமுக உரை. ஐயா அவர்கள் நமக்கு ரொம்ப பரிச்சயமானவர்கள் தான். முதுநிலை பேராசிரியர் வெங்கட்ராமன் ஐயா அவர்கள் கடந்த 1998ஆம் ஆண்டு வருடத்திலிருந்தே மனவளக்கலை பயிற்சியில் வந்து தொண்டாற்றி வருகிறாங்க. ஐயா அவர்கள் வந்து ஆழியாரில் அடலசன் கோர்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர் நோன்பு எடுத்திருக்காங்க, தொடர் மௌன நோன்பு எடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் நிறைய தத்துவ விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. கடந்த வருடம் கூட நம்மளுடைய அறக்கட்டளையில் ஐயா அவர்கள் தத்துவ விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிசம்பர் மாதம் நடந்த தொடர் நோம்பில் தொடர் மௌன நோம்பில் அவங்க ஒரு கிளாஸ் எடுத்திருக்காங்க, மௌன கிளாஸும் எடுத்திருக்காங்க ஐயா அவர்கள். இது மட்டும் இல்லாமல் சென்னையில் உள்ள நிறைய அறக்கட்டளைகள்லாம் போயிட்டு தொண்டு செய்திருக்காங்க. பார்த்திங்கன்னா காம் ட்ரஸ்ட்டு, அப்புறம் உமையார்புரம், அப்புறம் சைதாபேட் ஜோன்ஸ், அப்புறம் நம்ம மன்றத்துக்கும் அடிக்கடி வந்திருக்காங்க. இது மாதிரி நிறைய மன்றங்களுக்கு ஐயா அவர்கள் தத்துவ விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க, மௌனம் எடுத்திருக்காங்க. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஐயா அவர்களை அவர்களை வரவேற்று உங்களது சார்பாகவும் அறக்கட்டளையின் சார்பாகவும் வாழ்த்தி வரவேற்று மகிழ்கின்றோம். அது மட்டும் இல்லை, ஐயா அவர்களை இந்த மௌன நோக்கை நமக்கு நல்லபடியாக எடுத்து தருவார்கள் என்று கூறி அவர்களை சிறந்தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். மௌனம்னா நீங்கள் நடுவில் சில நாங்கள் தனியாக போடுறதில்ல. ஃபஸ்ட் தத்துவ விளக்கம் தனியாக போட்டிருந்தோம். இப்போ பௌர்ணமி நிறைய பேர் ஃபுல் சேர்த்து அப்படி பௌர்ணமி வாழ்க ஐயகம், வாழ்க ஐயகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குரு அடி சரணம், குருவே துணை. கையமெல்லாம் வாழட்டும், வாழ்க்கை நலம் காத்துகிறாய். வளரட்டும் மெய்யறிவு, வாழ்க்கை என்பும் துய்த்தறியே. உய்ய மெய்ப்பொருள் நாட்டம், உலகமெல்லாம் மக்களிடம் ஓங்குக மேலோங்கு, உலகெல்லாம் ஒன்றுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்றைக்கினிய சகோதர சகோதரிகளே, சிந்தனையாளர்களே, தத்துவ ஞானத்தில் விளக்கம் பெற்று பிரம்ம ஞானியர்களாகவே திகழும் ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் ஆசாம் அருள் தந்தை வேதாந்திரி மகிழ்ச்சி அவர்களின் பேரில் ஓடினீர்கள் என்று நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உங்கள் தொழில்களும் நாளுக்கு நாள் மேலோங்கி சிறப்புற்று வாழ நல்லார வாழ்த்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம்முடைய மாங்காடு சாமிநகர் மனவளக்கலை அறக்கட்டளை என்னையும் அழைத்து ஆசான் அவர்களுடைய வாழ்வியல் மற்றும் ஆன்மீக சிந்தனைகளை, ஆன்மீக அத்தியாசங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பினை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த வாய்ப்பை எனக்கு அளித்தமைக்காக அறக்கட்டளைக்கும் அதனுடைய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய சிறப்பார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு சிறப்பான நாள், குரு பூர்ணிமா என்று சொல்கிறாங்க. இன்றைய தினத்தில் மௌன பயிற்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கோம். இது ஒரு உன்னதமான நாளாக நமக்கு அமைந்திருக்கிறது. அதாவது மனித வாழ்க்கையை 2 பகுதியாக பிரித்துக் கொள்ளலாம். ஒன்று லௌகீக வாழ்வு, இன்னொன்று ஆன்மீக வாழ்வு. இந்த லௌகீகம் என்பது புலன் சார்ந்த வாழ்வு, அது எல்லா ஜீவன்களுக்கும் பொதுவானது. ஆன்மீகம் என்ற ஒரு வாழ்வு மனிதனுக்கு மட்டும் சொந்தமானது. அது தன்னை அறிவதற்கான வாழ்வு. எத்தனையோ கோடி ஜீவனங்கள் இருந்தாலும் இந்த லௌகீகம் என்று சொல்லக்கூடிய இன்ப துன்ப உணவுகளுக்கு உட்பட்டே அது வாழ்க்கையை மற்ற ஜீவன்கள் எல்லாம் முடிக்கும். இன்ப துன்பங்களை கடந்து நான் யார், எங்கிருந்து வந்திருக்கிறேன்,
எங்கே இருக்கிறேன், இந்த வாழ்வு முடிந்த பிறகு எங்கே போக போகிறேன், இதற்கு மூலப்பொருளாக இருக்கிற ஆற்றல் எது, அனைத்துமாகி இருப்பது எது, இந்த மாதிரி சிந்தனைகளை செய்து அதை உணர்ந்து கொண்டு வாழ்கிற வாழ்வை தான் ஆன்மீக வாழ்வு என்று சொல்கிறாங்க. அப்போ இந்த ஆன்மீக வாழ்வை வாழ்வதற்கு தகுதியுள்ள ஒரு ஜீவன் 6வது அறிவை பெற்ற மனிதன். ஆனாலும் கூட இந்த 6வது அறிவை பெற்ற மனிதன் அத்தனை பேரும் தன்னுடைய வாழ்க்கையில் ஆன்மீகத்தை இணைத்துக் கொள்கிறார்களா என்று ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா இல்லை. அதாவது 6வது அறிவுக்கு சொந்தமான வாழ்வு தான், மனிதனுக்கு சொந்தமான வாழ்வு தான் ஆன்மீக வாழ்வு. ஆனாலும் கூட மனிதனாக பிறந்தவனெல்லாம் ஆன்மீகத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறானான்னு கேட்டால் இல்லை. பெரும்பாலான மனிதர்கள் இந்த லௌகீகம் சார்ந்த வாழ்விலேயே போகிறாங்க. அதை கடந்து ஒன்று வருது அப்படின்னு சொன்னால் அது ஆன்மீக வாழ்வு என்று சொல்ல முடியாது, பக்தி சார்ந்த வாழ்வு என்று சொல்லலாம். மனிதன் பக்தி செய்து வாழ்கிறானே தவிர அது ஆன்மீக வாழ்வு வாழ்வதல்ல. அப்போ அந்த ஆன்மீக வாழ்வு என்பது அது உண்மை பொருள் விளக்கம் தெரிகிற போது தான் அது ஆன்மீகமாக மாறும். உண்மை தெரியாத நிலையில் நம்பிக்கையின் அடிப்படையில் வாழக்கூடிய தெய்வத்தை வணங்குதல் என்று சொல்லக்கூடிய நிலையில் அது பக்தி சார்ந்த ஒரு வாழ்க்கையாக தான் நடந்துட்டு. இப்போ இந்த லௌகீக வாழ்வுன்னு சொல்கிறப்பாங்க, அதில் ஒரு குறிப்பு சொல்கிறேன். அந்த 6வது அறிவை பெற்ற மனிதன் பக்தி சார்ந்த வாழ்வுன்னு சொன்னால் உடல் மற்றும் மனம் சார்ந்த வாழ்வை அவன் பெறுவதற்காக இன்னும் மேலும் மேலும் பெருக்கிக் கொள்வதற்காக அதை இறைவனை நாடுறான். அதைத்தான் பக்தி வாழ்வு என்று சொல்றான். உடல் சார்ந்த நிலை, மனம் சார்ந்த நிலை, இந்த ரெண்டு அடிப்படையாக வச்சு தான் அவன் யாரை ப்ரேயர் பண்ணுவான்னா கடவுளை ப்ரேயர் பண்ணுவான். அதைத்தான் பக்தி சார்ந்த வாழ்வுன்னு சொல்றான். ஆன்மீகம் என்று சொன்னால் அது என்ன அப்படி கேட்டீங்கன்னா உயிர் மற்றும் ஆத்மா சார்ந்தது ஆன்மீகம். பக்தியில் உயிர் இருக்காது, ஆத்மா இருக்காது. அந்த கடவுள் வணக்க முறை இருக்கும், தேவைகளை ப்ரேயர் பண்ணி கேட்டுக்கொண்டு பெறுகிற வாழ்க்கை நெறி தான் இருக்கும். அந்த உயிர் மற்றும் ஆத்மா இருக்காது, அது விளக்கமும் இருக்காது, புரிதலும் இருக்காது. எந்த மனிதன் உயிர் மற்றும் ஆத்மாவை விளங்கி கொண்டு அதை உணர்வாக பெறுவதற்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒழுங்கமைத்துக் கொள்கிறானோ அந்த மனிதன் தான் அவன் ஆன்மீக வாழ்வுக்குள்ளே வாரான். அந்த ஆன்மீக வாழ்வு முழுமை பெற வேண்டுமானால் அந்த அகத்தவம் அவசியமாக இருக்கிறது, அகத்தாய்வு அவசியமாக இருக்கிறது, உயிர் வளத்தை பெருக்கக்கூடிய பயிற்சிகள் அத்தியாவசியமாக இருக்கிறது. இவையெல்லாம் செய்து அவன் ஆன்மீக வாழ்வு வாழுகிற போது தனக்கும் பிறருக்கும் துன்பமில்லாத நிலையில் அவனுடைய வாழ்வை தீர்மானித்து வாழ்ந்து கொண்டு இந்த அபியாசங்களை செய்கிற போது இந்த ஆன்மீக வாழ்வு என்ற நிலையில் இருந்தவன் எங்கே போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக வாழ்வு என்ற நிலைக்கு போகிறான். பக்தி சார்ந்த வாழ்வு ஒன்று, ஆன்மீகம் சார்ந்த வாழ்வு ஒன்று, ஆத்மீகம் சார்ந்த வாழ்வு ஒன்று. இப்போ நாம் இங்கே இருக்கிறது என்னன்னா பக்தியை கடந்து வந்து ஆன்மீக வாழ்வுக்கு நம்ம இணைச்சிட்ருக்கோம். இதில் அகத்தவம் அகத்தாய்வு இப்போ கொடுக்குற மௌன அபியாசங்கள் தத்துவ விளக்கங்கள் இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும். இதையும் கடந்த ஒரு வாழ்வு இருக்குது. அந்த வாழ்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆத்மா சார்ந்த வாழ்வு. அது வீரையும் கடந்த நிலை. அந்த நிலையில் அவன் எப்போ வாழ முடியும் என்று சொன்னால் ஒரே பொருளிலிருந்து தான் அனைத்தும் தோன்றி இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த இயற்கையின் இயக்க அம்சங்களில் உயர்ந்தபட்ச படைப்பு நான் எதனால் படைக்கப்பட்டு நான் எந்த சக்தியால் ஆக்கமும் ஊக்கமும் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேனோ இதே சக்தி தான் அனைத்து தோற்றங்களுக்கும் அனைத்து இயக்கங்களுக்கும் அனைத்து ஆன்மாவின் அடக்க பொருளாக அந்த ஆற்றலே இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டால் பாருங்க, உணர்ந்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கையிலேயே ஆன்மீக வாழ்வு என்று சொல்றோம். அப்போ நம்முடைய மனித வாழ்க்கையை நாம் 3 நிலையிலும் பிரித்து கொள்ளலாம். லௌகீகம் சார்ந்த வாழ்வு, ஆன்மீகம் சார்ந்த வாழ்வு, ஆத்ம வாழ்வு. இந்த ஆத்ம வாழ்வு யாருக்கு சொல்கிறோம்னா ஞானிகளுக்கு சொல்கிறோம். இல்லை, அந்த ஆத்ம வாழ்வை அடைவதற்கு நாம் செய்கிற முயற்சி தான் இந்த சத்சங்கம், இந்த அபியாசம். இது ஆன்மீகம். உயிர் விளக்கம் இருக்கும், ஆத்மாவை பற்றிய விளக்கம் இருக்கும், ஆனால் உணர்வு இருக்காது. இப்போ உங்களுக்கு உயிரை பற்றிய விளக்கம் பஞ்சபௌதியங்கள் முதல் தத்துவம் ஆகாசம் தான் உயிராக இருக்கிறது, அந்த தத்துவ விளக்கம் தெரியும். உயிர் உணர்வை பெற்றுவிட்டோம்னா ஆத்மா என்ற ஒரு விளக்கம் உங்களுக்கு இருக்கும். ஆத்ம உணர்வு வந்து விட்டதா? இல்லை. அப்போ அந்த உயிர் மற்றும் ஆத்மாவை உணர்ந்து கொண்டால் அங்கே நடக்கிறக்கூடிய வாழ்வுன்னு ஒன்று இருக்குது.
அந்த வாழ்வு தான் ஆன்மீக வாழ்வு என்று சொல்லும். அந்த வாழ்வு மனிதனை பிறப்பு இறப்பு சக்கரங்களிலிருந்து விடுதலை பெற செய்கிறது. அவனுக்கு மீண்டும் பிறவாத தன்மை வந்து கொண்டு நீடித்து நிலைத்த பரம்பொருளாகவே அவன் என்ன செய்வான்னா மாறிவிடுவான். காலத்தால் அந்த மனிதனின் ஆட்சியில் அடையும். அது கடவுள் தன்மையை பெற்றுகிறது. அப்போ இந்த 3 நிலைகளில் நம்முடைய வாழ்க்கை பெரியவர்களால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி வடிவமைப்பதற்கு இன்றைக்கு எத்தனையோ குருமார்கள் இருக்காங்க. தொடக்க நிலையில் ஒரு குரு வந்திருப்பாருல்ல இல்லையா? அப்படி அதை ஆதி குரு என்று சொல்கிறாங்க. அதுக்கு பெயர் தெரியாததுனால ஆதி குரு என்று சொல்லிட்டாங்க. நமக்கு தெரிந்த நிலையில் வரக்கூடிய நிலையில் வியாச பெருமான் ஒரு முக்கியமான ஆளாக இருக்காங்க. அந்த வியாசர் பிறந்த நன்னாள் தான் குரு பூர்ணிமாவாக கொண்டாடப்படுறாங்க. இந்த குரு பூர்ணிமான்னு சொல்கிறாங்க. குரு பூர்ணிமானா என்னன்னா, இந்த ஆன்மீக வாழ்வுக்கு எந்த குரு வழிகாட்டியாக இருந்து வாழ்ந்து காட்டினாரோ அவரை போற்றி வணங்கக்கூடிய நாளாக ஆன்மீகத்தை பின்பற்றுவர்கள் ஒரு நாளை உருவாக்கி கொண்டார்கள். அந்த நாள் வேத வியாசரின் ஜெயந்தி நாளாக இருக்கிறார். இப்போ வியாசரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், வேதவியாசர் என்று சொல்லணும். வியாசம் என்று சொன்னால் தொகுப்பாளர்னு அர்த்தம். வியாசங்கிறது ஒரு வடமொழி சொல். அதை நீங்கள் தமிழ் படுத்தினீங்கன்னா தொகுப்பாளர்னு அர்த்தம். இப்போ நமக்கு நம்ம 60-62 பள்ளிக்கூடத்தில் படித்த பிள்ளைகள் இருந்தால் தெரியும். 70க்குள்ளே 1970க்குள்ளே பள்ளிக்கூடத்தில் நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் வியாச நோட்டுன்னே ஒரு நோட்டு. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு அது இருக்கா இல்லையா தெரியல. வியாச நோட்டுன்னே ஒன்று போடுவாங்க. அதில் பாடத்திட்டங்களில் குறித்து ஒரு கட்டுரை வரைக அப்படின்னு அதில் கேட்பாங்க. அது பாடத்தில் உள்ளது தான் இருக்கும். அதை சுருக்கி ஆனால் எல்லா விவரமும் அதில் அடக்கமாக அது இருக்கும். 10 பக்கம் இருக்கிற விளக்கத்தை ஒரு 1.5 பக்கத்தில் சுருக்கி எழுதுவது வியாச நோட்டு. அதை கட்டுரை நோட்டு என்று சொல்லுவாங்க. அப்போ வியாசம் என்று சொன்னால் தொகுத்து வழங்குவது அப்படி சொல்லணும். அந்த நிலையில தான் 18 புராணங்களை தொகுத்து வழங்கியவர் வேதவியாசர். 4 வேதங்களை உருவாக்கி இந்த சமூகத்துக்கு கொடுத்தது வியாச முனிவர். இன்னும் சொல்ல போனால் பாரதம் கூட வியாச பாரதம்னு ஒரு மகாபாரதம் இருக்கு. மகாபாரதத்தினுடைய உட்பொருளை கொடுத்ததே வியாசர் தான். அப்போ அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த வியாசரின் ஜெயந்தி, அதாவது பிறந்த தினத்தை தான் குரு பூர்ணிமா நாள் என்று சொல்லி அது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொடர்ந்து வந்து இன்றைக்கும் ஆன்மீக வாழ்வில் இப்போ நமக்கு குருவாக இருப்பது வேதாத்திரி மகரிஷி. அந்த மகரிஷியை நினைத்து இவ்வளவு விளக்கம் எனக்கு கொடுத்துருக்குறீங்க, நீங்கள் இல்லைன்னா எனக்கு இந்த விளக்கம் கிடைச்சிருக்காது. அப்போ அந்த வாழ்வை பற்றிய விளக்கம், இறைவனை பற்றிய விளக்கம், உடல் உயிர் மனம் அறிவு அனுபவம் இவற்றை பற்றிய விளக்கம், உணர்வுகளை பற்றிய விளக்கம், இவ்வளவு விளக்கமும் குரு என்ற ஒரு வேதாத்திரி நமக்கு கிடைக்கலன்னா இது நமக்கு கிடைச்சிருக்காங்க. அப்போ இந்த நன்னாளை இவ்வளோ பெரிய அறிவின் விளக்கமாக நமக்கு கொடுத்து சென்றிருக்கிற குருவை நன்றி உணர்வு பூர்வமாக நினைத்து வணங்குவதற்கு ஏற்ற நாள் இந்த குரு பூர்ணிமா. அப்படிப்பட்ட அற்புதமான நாளில் நாம் இன்னைக்கு ஒன்று கூடியிருக்கிறோம். அவருடைய தத்துவங்களையும் அவருடைய பயிற்சி முறைகளையும் நாம் மேற்கொள்ள இருக்கணும். அதை இந்த நாளில் எனக்கும் உங்களுக்கும் இந்த அறக்கட்டளை ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கிறது. அதற்காக அவர்களுக்கு நாம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஒரு முன்னுரையாக வச்சுக்கோம். இப்போ மௌனம் என்று சொல்கிறோம். இந்த மௌனத்துக்கு நம்ம சுற்றிலும் ஒரு அருட்காப்பு எடுத்துக் கொள்ளலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க குரு வாழ்க, குருவின் துணை, குருவடி சொல் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க கண்களை மூடி இந்த அமர்ந்த நிலையில் ஒரு 10 நிமிடங்கள் மௌன பயிற்சி மேற்கொள்ளலாம்.
உடல் நலம், நீராயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன். தமிழகம் இப்போ ஒரு 15 நிமிடங்கள் நீங்கள் மௌன பயிற்சி மேற்கொள்ளுங்கள். மௌனத்தை 3 பிரிவாக பிரித்து ஞானியர்கள் உபதேசம் செய்திருக்கிறார். ஒன்று வாக்கு மௌனம், இன்னொன்று ஆஷ்ட மௌனம், மூணாவதுதான் மகா மௌனம். 3 நிலைகள். வாக்கு மௌனம் என்பது பேசாமல் இருக்கிறது. மற்ற வேலைகளெல்லாம் செய்துகிட்டே இருக்கணும். ஆஃபீஸ் போகலாம், நீங்கள் சமைக்கலாம், என்ன வேணுமோ பண்ணிகிட்டே இருக்கலாம், ஆனால் வாயை திறந்து பேசுறதில்லை. இந்த பயிற்சிக்கு வாக்கு மௌனம்னு என்ன பெயர். ஆஷ்ட மௌனம்னு ஒரு மௌனம் இருக்குது. அது என்னென்னா, மற்ற வேலைகளை குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு இப்போ நீங்கள் வந்துருக்குறீங்க காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை அப்படின்னா ஒரு இடத்துல அமர்ந்து விடுவது, உடலையும் அசைக்காமல் வாயை திறந்து பேசுறது இல்லாமல் மௌனித்து இருக்கிறது. அந்த மௌனத்துக்கு பேர் ஆஷ்ட மௌனம்னு பெயர். இப்போ நாம் இருக்கிற மௌனம் ஆஷ்ட மௌனம். உட்காந்தாச்சுன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படியே உட்காந்துக்கிறது. கண்களை மூடி உடலையும் அசைக்காமல் வாயை திறந்து பேசாமல் அப்படியே அமர்ந்திருக்கிற பாருங்க, ஒரு பயிற்சியாக நம்ம செய்கிறோம் பாருங்க. இந்த மௌனத்துக்கு ஆஷ்ட மௌனம்னு பேர். 1வது ஒரு மௌனம் இருக்குது, அதை மகா மௌனம்னு என்ன சொல்கிறாங்க. மகா மௌனம் என்பது மனித முயற்சிக்கு அப்பாற்பட்டது. அது உனக்குள் தானாய் நிகழ்கிறது. வாக்கு மௌனத்தை நீ முயற்சிக்கலாம். நான் கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் பேசாமல் இருக்காங்க. ஆஷ்ட மௌனம் என்பதும் உங்கள் முயற்சிக்கு உட்பட்டது. நான் மற்ற வேலையெல்லாம் விட்டுட்டு நான் கொஞ்சம் நேரம் அசையாமல் உட்காந்துருக்கேன். 2 மணி நேரம் 3 மணி நேரமா இல்லை சாயங்காலம் வரைக்கும் நான் உட்காந்துருக்கிறேன். பேசுறதும் இல்லை, உடலையும் அசைக்கிறது இல்லை. இது ஒரு பயிற்சியாக நான் மேற்கொள்கிறேன். ஆன்மீக அபியாசமாக பார்த்து நான் உட்காருறேன். இது ஆஷ்ட மௌனம். இந்த ஆஷ்ட மௌனத்தில் எந்த அளவுக்கு மிக ஆழமாக நம்முடைய உடலும், அதாவது உடல் செல்களும் மனமும் ஒத்துழைந்து ஆழ்ந்து போகிறதோ அங்கே ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளும் தானாக நிகழக்கூடிய ஒரு மாற்றம் இருக்குது. அந்த மாற்றத்தை தான் மகா மௌனம்னு என்று சொல்லுவோம். அந்த மகா மௌனம் என்பது உன் முயற்சிக்கு அப்பாற்பட்டது. அது தானாக நிகழ்வது. அந்த மகா மௌன நிலையை தான் ஞான நிலை என்று சொல்லுவோம். அப்போ ஞான நிலையை ஒரு மனிதன் பெறுவதற்கு வாக்கு மௌனமும் ஆஷ்ட மௌனமும் மிக 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 அவசியமாகும். இதை தெரிந்து கொள்ளலாம். அடுத்த நிலை, இப்போ நாம் அந்த நீங்கள் கையெழுத்து வாங்க அதுக்கப்புறம் ஒரு பக்கம் ஒரு வேலையாக நடக்கணும்ல, பிரயோஜனம் இல்லாமல் நீங்கள் பேசுங்க, நாங்கள் வாட்டில் கையெழுத்து வாங்கி போடுறோம். சரியில்லை. நீங்கள்லாம் 10 மணிக்கு வந்து கையெழுத்து போட்டு உட்காந்துருக்கணும். உட்காந்துருந்தா இந்த வேலை நடக்காது.
ஃபிலாசபி இருக்கு பாருங்கள், இந்த தத்துவம் அன்வேல்யூபிள். இதுக்கு நீங்கள் ஒரு என்ன வேல்யூ கொடுப்பீங்க? நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் கிடைக்காது. இப்போ அது கையோட பேசிகிட்டு இருக்கும்போது ஹையர் ஃபிலாசபி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை விட ஹையர் ஃபிலாசபி வேறு என்ன இருக்குது இல்லையா? நமக்கு சாமி கொடுத்ததை விட. அப்போது ஒரு உயர்ந்த தத்துவத்தை நாம் என்ன செய்கிறோம்னா பகிர்ந்து கொள்கிறோம். இதை பகிர்ந்து கொள்ள அறிதல் அதிகமாகும். அறிதல் அதிகமாக தெளிதல் அதிகமாகும். தெளிதல் அதிகமாக புரிதல் அதிகமாகும். புரிதல் அதிகமாயிட்டுனா உணர்தல் நடந்துடும். இந்த பிறப்பின் நோக்கம் என்ன? இறை உணர்வு. அந்த இறை உணர்வு தான் மனித பிறப்பாக எடுத்து இறையை தானே உணர்ந்து கொள்கிறது. அப்போ அதை உணர்வதற்கான வழிமுறையைத்தான் நாம் பேசிகிட்டு இருக்கோம். இதுக்கு என்ன வேல்யூ பண்ண முடியும்? இதுக்கு விலை மதிப்பு உண்டா? அதுக்கு விலை மதிப்பற்ற பொக்கிஷம் இந்த வரம், இந்த தத்துவம். இப்போ அதை நாம் அதை புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக தான் இந்த விளக்கம் பேசுகிறோம். இப்போ வாக்கு மௌனம், ஆஷ்ட மௌனம், மகா மௌனம் என்ற நிலையில் சொன்னோம். இப்போ நம்ம ஹாஷ்ட மௌனம் பேசவும் மாட்டோம், கொஞ்சம் நேரம் உடல் ரசிக்காமல் உட்காரோம். இப்படி இந்த ஆஷ்ட மௌன நேரங்களில் தியானம் செய்து கொள்ளலாம், மௌனத்தை பற்றிய விளக்கம் பெற்றுக்கொள்ளலாம், மௌன பயிற்சியை மேற்கொள்ளலாம். இந்த 3 நிலைகளை அகத்தாய்வு செய்து கொள்ளலாம். இந்த 4 நிலைகளை உள்ளடக்கிய ஒரு பயிற்சியாகத்தான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நமக்கு இந்த மௌன பயிற்சியை நமக்கு ஒரு அபியாசமாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை ஃபாலோ பண்ணி தான் சாமிஜி என்ன கொடுத்தாரோ அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம மௌன பயிற்சி நடத்திட்டு இருக்கிறோம். இதில் தவம் இருக்கும், தத்துவ விளக்கம் இருக்கும், மௌன பயிற்சி இருக்கும், அகத்தாய்வு இருக்கும். இந்த 4 ஒன்றிணைய போது தான் மௌனம் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போகவும் செய்யும், இல்லைன்னா போகும். அதனால் நீங்கள் மௌனம் எப்போ இருந்தாலும் இந்த விளக்கத்தை தெரிந்து கொண்டு இருந்தால் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதில் தான் நான் வந்துட்டு போகிறதுக்கும் ஒரு பயனாகவும் இருக்கும். அதனால தான் இந்த விளக்கங்களை நான் சொல்கிறேன். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ நாம் தியானம் செய்கிறோம், மௌனமும் பயிற்சியாக மேற்கொள்கிறோம். ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். ஆன்மீக அபியாசங்களில் மிக உயர்ந்த அபியாசம், இதற்கு இணையாக ஒரு பயிற்சி இருக்கிறது என்று சொல்ல முடியாத ஒரு பயிற்சி தான் மௌனம். அது தியானத்தை விட உயர்ந்தது. தியானம் கூட நீங்கள் செய்து கொண்டே இருந்தால் அது உங்களே எங்கே கொண்டு இட்டு சேர்க்கும் என்று சொன்னால் மௌனத்தில் தான் கொண்டு சேர்க்கும். தியானம் தொடங்குகிறோம், அதனுடைய முடிவு மௌனம். இங்கே நீங்கள் மௌனம் தொடங்குகிறீர்கள், அதனுடைய முடிவு மௌனம். தியானம் தொடக்கமானால் மௌனம் முடிவு, மௌனம் தொடக்கமானால் மௌனம் முடிவு. குறைபோக்கும் குண்டலினி தவிர்த்தின் மூலம் குவிந்து மனம் உயிரின் உரையும் மேலும் மறை பொருளாம் அறிவு மா அமைதி அனுபவிக்கும். குறைபோக்கும் குண்டலினி தவிர்த்தின் மூலம் குவிந்து மனம் உயிரின் உரையும். மனமும் உயிரும் ஒன்றுபடுவது தியானம். மனமும் உயிரும் ஒன்றுபட உங்கள் அறிவு மா அமைதியை அனுபவம் கொள்கிறது. அப்போ தியானம் உங்களை எங்கே இட்டு செல்கிறதுன்னு பார்த்தா மௌனத்துக்கு தான் இட்டு செல்லும். தியானத்தின் முடிவு மௌனம். இங்கே நாம் தியானம் செய்யலை, தொடக்கமே என்ன இருக்கிறோம்னா மௌனம் என்ற நிலைக்கு வரும். அப்போ மௌனத்தில் மௌனத்தில் மனதையும் உடலையும் வாயையும் கலந்து பேசாமல் உட்கார மௌன பயிற்சி எவ்வளவு ஆழ்ந்த நேரம் நீண்ட நேரம் உட்கார்றோமோ அந்த அளவில் இந்த மௌனம் எங்கே போய் முடியும்னா மௌனத்தில் முடியும். மௌனம் என்பது தான் இறை உணர்வு. மௌனம் வேற, இறை உணர்வு வேற இல்லை. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ மௌனம் என்பது நாம் எதற்காகனா நம்முடைய மனதை முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி நம் கட்டுக்குள் கொண்டு வர எந்த அளவுக்கு மனம் உன் வசப்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு நீ தெய்வீகத்தன்மைக்கு சென்று கொண்டிருக்கிறாய் என்று மனதின் வசம் நீ சென்று விட்டால் நீ மனிதனிலிருந்து கீழிறங்கி விலங்காக போய்கொண்டிருக்கிறாய் என்று. இப்போ தோற்றத்தில் மனிதனாக வந்துட்டோம், நம்முடைய எண்ணம் சொல் செயல்களில் மனிதனாக இருக்கிறோமா? தோட்டத்தில் நம்மளெல்லாம் பார்த்தா மனிதர்கள் யார்? விலங்கு இல்லை, மனிதர்கள் தான். ஆனால் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஞானிகள் சாமி நம்மளை என்ன சொல்கிறா தெரியுமா? எல்லாம் மனிதர்கள்னு சொல்லியிருக்க, மேன் இஸ் ஏ சோசியல் அனிமல் என்று சொல்லுவோம், சமுதாய விலங்கு என்று சொல்லுவோம். இது காட்டு விலங்கு இல்லை, சமுதாய விலங்கு. காட்டு விலங்கு அப்படின்னா என்னன்னா அவை கூட்டமாக வாழும். மனிதன் அப்படின்னு சொன்னால் கூடி வாழும்.
விலங்குகள் கூட்டமாக வாழும், மனிதனும் கூட்டமாக வாழ்ந்தால் விலங்கு வாழ்க்கைக்கும் மனித வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லை. நம்ம கூட்டமாக இருக்கிறது பெரிய இஷ்யூ இல்லை, அது விலங்கு கூட கூட்டமாக தான் இருக்குது, ஒரு எறும்பு கூட நூற்றுக்கணக்காக சேர்ந்து தான் இருக்குது. ஆனால் மனிதன் கூட்டமாக இருப்பதில் பெருமை இல்லை, கூடி இருப்பது பெருமை. கூடி வாழ்வது மனிதனின் தன்மை. அப்போ கூடி வாழக்கூடிய அளவில் நம்முடைய அறிவு என்னாகணும்னா உயரணும். அப்போ அறிவு உயரணும் என்று சொன்னால் மனதை எந்த வழக்கத்தில் இதுவரைக்கும் இயக்கி பழக்கி வைத்திருக்கிறோமோ அதே வழியில் மனதை பழக்கி அதே நிலையில் செயலை செய்து கொண்டிருந்தால், இதுக்கு முன்னாடி நாம் எப்படி இருந்தோமோ அப்படிதான் இனிமேல் இருக்க போகிறோம் இல்லையா? அப்போ மனதை அதன் போக்குக்கு விட்டுட்டு அது பின்னாலேயே நாம் போயிட்டு இருக்கிறோம், அது இல்லை. அப்போ அதிலிருந்து எப்படி சார் மனதை என்வசப்படுத்துவது அப்படின்னு பார்த்தா, இப்போ உட்கார்ந்து பாருங்கள், இதெல்லாம் விட்டுட்டு இப்போ ஒரு 15 நிமிஷம் நீங்கள் மௌனத்தில் உட்கார்ந்துருந்தீங்க, எண்ணமே எழாமல் முழு மௌனமாக இருந்தவங்க கையை தூக்குங்க பார்ப்போம். இந்த 15 நிமிஷத்துக்கு இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிடமோ 15 நிமிடமோ நம்ம மௌன பயிற்சின்னு உட்காந்துட்டோம். ஆனால் மௌனமாக இருந்துதா மனம் என்று பார்த்தா அது ஒரு நொடி கூட மௌனமாக இருக்காது. இது தெரியணும் உனக்கு. இது தெரியாமல் நீ மௌனத்தை எல்லாம் ஒன்றும் ப்ராக்டிஸ் பண்ணிட முடியாது, அனுபவிச்சிட முடியாது. அப்போ மனம் என்பது சதா சர்வகாலமும் என்னிடத்தில் இருந்து எனக்கு கட்டுப்படாமல் வெளியேறிக்கொண்டே இருக்கிற ஒரு அலையக்கம். இது நீ உணரணும். இப்போது இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். சாமி ஒன்று சொல்லுவாங்க, மனதை அடக்க நினைத்தால் அலையும், மனதை அறிய நினைத்தால் அடங்கும் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு 15 நிமிஷம் இருந்தோம், மனம் அடங்குச்சான்னு கேட்டால் இப்போ யாரும் கையை தூக்கலை. அப்போ நமக்கு என்ன செய்யலைன்னா மனம் அடங்கலை, மனம் ஒரு வாட்டில் இயக்கத்தில் போயிட்டே இருக்கு. 2வது வரியை நாம் ஏன் ஃபாலோ பண்ணலை? 2வது என்ன சொல்கிறாரு? மனதை அறிய நினைத்தால் அடங்கும்னு சொல்கிறாருல்ல. அப்போ நமக்கு மனம் அடங்கலைன்னா நம்முடைய மனதை அறிய நாம் முயற்சிக்கவில்லை என்பதுதான் பொருள். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இது புரியாமல் நீங்கள் மௌனத்துக்குள்ளே போக முடியாது. 30 வருஷமா 40 வருஷமா நீங்கள் எல்லாம் 80 வயசு கிழவியானாலும் மனம் அடங்காது. அந்த பக்கம் யாரும் வரத்தை விட வேண்டாம், 80 வயசு கிழவா நான் நல்லா அடங்க, அது போயிட்டே தானே இருக்கு. ஆனால் மண்டத்துக்குள்ளே வந்து எவ்வளோ நாள் ஆச்சு மௌனம்? நான் மாதத்தில் 2 நாள் மௌனம் இருந்துருவேன், மாதத்தில் 15 நாள். 1 நிமிஷம் மௌனமாக இருக்கா அவன் மனசே? 15 நாள் இருந்தேன், 40 நாள் இருந்தேன், 50 நாள் இருந்தேன்னா 1 நிமிடம் மனம் மௌனமாக இருந்தால் மிகப்பெரிய வெற்றி. இருக்குதா? இருக்குதையே. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ மனம் இயங்கிக் கொண்டே இருக்குதுன்னா மனம் எதில் இயங்கிக் கொண்டு இருக்கிறது? அந்த ஆய்வுக்கு போகணும். மனதை என்னால் நிலைநிறுத்த முடியுமா? அந்த ஆய்வுக்கு நான் போகணும். அதாவது இங்கே கேட்கிறது, இப்போ நான் வந்து பேசுகிறேன், சாமி பேசுகிறாங்க, அதை நான் கேட்டேன். இப்போ நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க. பேசுவதாலோ கேட்பதாலோ எந்த மாற்றமும் நிகழப்போவதில்லை. நீங்கள் நான் பேசுனதை கேட்டு சுயமாக சிந்திக்க தொடங்கிவிட்டால் அங்கே மாற்றம் நிகழ தொடங்கும். சாமி பேசுகிறத மட்டும் கேட்கறதுனால பிரயோஜனம் இல்லை. அவர் பேசுகிறத கேட்டு நான் சிந்திக்க தொடங்கிட்டேன்னா என் மனதில் மாற்றம் ஏற்படுது. அப்போ உங்களுடைய சுய சிந்தனை தான் உங்கள் மன மாற்றத்திற்கான வழியே தவிர பேசுவதனாலோ கேட்பதனாலோ எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை. அதனால தான் சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்று ஐயா சொல்லியிருக்கிறார். அதனால் உங்களுடைய சுய சிந்தனையை தூண்டுவது தான் இந்த ஆசிரியருடைய வேலைப்பாடு. தத்துவம் சொல்லுவோம், உங்களுக்கு புரியும்படி சொல்லுவோம். நீ சுயமாக சிந்தித்தால் நீ வெற்றி அடையலாம். உன் சுய சிந்தனைக்கு உன்னை உட்படுத்தி கொள்ளவில்லை என்றால் உனக்கு வெற்றி சாத்தியமில்லை. இது சரி. அப்போ நீங்கள் ஒவ்வொருவரும் மௌனம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நான் சில விளக்கம் சொன்னேன். இப்போ 15 நிமிஷம் உட்கார்ந்தோம், மனம் போச்சுன்னு சொன்னோம். ரைட். நம்முடைய ஆத்மாவின் தன்மை அதுதான். எத்தனையோ விதமான எண்ணங்களாக போயிருக்கோம் வச்சுக்கோங்க. இப்போ எண்ணங்களாக போகிறது, எண்ணங்களின் கூட்டு தொகுப்பு மனம் என்று சொல்லிட்டோம். இப்போ எண்ணம்னு சொன்னதில்ல, பல எண்ணங்கள் கொண்டன்பின் ஒன்றாக ஒரு ஊர்வலமே நடந்து கொண்டு இருக்கிறது நமக்குள்ளாக இருக்கும். பெரிய மாபெரும் பேரணி அப்படியே உள்ளிருந்து வெளியே வந்து 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 மனசில் அப்படி போயிட்டே இருக்கு. இப்போ எண்ணங்களின் தொகுப்பு மனம்னு தெரிஞ்சு போச்சு. எண்ணம் எதுவாக இருக்கிறது? ஒரு கேள்வி கேட்பாங்க, நீங்கள் கேட்கணும். இப்போ நீங்கள் இருந்து போச்சுல எண்ணம்,
அந்த எண்ணம் எதுவாக இருக்கிறது என்று நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்தால், எண்ணம் எதுவாக இருக்கிறதுனா உங்கள் அனுபவமாக இருக்கிறது. நீங்கள் இந்த உடலை கொண்டும் இந்த புலன்களை கொண்டும் உங்கள் மனதை கொண்டும் எதை அனுபவித்து வைத்திருக்கிறீர்களோ அந்த அனுபவம் உங்கள் ஆத்மாவின் பதிவாகி, நீங்கள் வாய் பேசாமல் இருக்கிற போது நீங்கள் கொடுத்ததை ஆத்மா திருப்பி கொடுக்கிறது எண்ணங்களாகும். அப்போ எண்ணங்கள் என்பது உங்களுடைய அனுபவங்களே தவிர வேறல்ல. நான் வச்சுக்கோங்க. இப்போ என்னன்னா போது சார் எப்பவும் போது சார்னா அது என்னன்னா நீங்கள் அனுபவிச்சது. உடலை கொண்டும் 5 புலன்களை கொண்டும் மனதால் உதித்த கற்பனைகளை கொண்டும் நீங்கள் அனுபவித்தது தான் உங்கள் ஆத்மாவில் பதிந்து அது எண்ணங்களாக வெளியேறுகிறது. அதைத்தான் நீ பேசாத போது இறைவன் பேசுகிறான் என்று சார் சொன்னார். நீ பேசிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் பிரதிபலிக்கிறது கூட உனக்கு தெரியாது. அது மனசில் ஒன்று போய்கிட்டு இருக்கும், வார்த்தையில் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கும், உடம்பு ஒன்று செய்துக்கிட்டு இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலையில் போயிட்டு இருக்கும். எப்போ வாயை மூடி நீ உட்கார்றியோ அப்போ இறைவன் பேசுவது நீ கேட்குற. இறைவன் பேசுவது என்னன்னா, ஆத்மாவாக இருப்பது இறைவன், இறைநிலை. இறைநிலை வேற, ஆத்மா வேற இல்லை. ஆத்மா தான் இறைவன், சாட்சாத் பரபிரம்மம். அப்போ அந்த ஆத்மாங்கிற இறைநிலையில் நீ என்ன கொடுத்துருக்கியோ அதை நீ பேசாத போது, எப்பா இதுதான் நீ ஆற்றிய வினையும் வினையின் பதிவும் உன் தன்மையும், இதான் நான் கொடுக்குறேன், நீ பார்த்துக்கோ. அப்போ நீ உட்கார்ந்த ஒரு 15 நிமிஷம் 30 நிமிஷம் 1 மணி நேரம் உட்கார்ந்தேன்னா உனக்குள்ளேருந்து வருகிற எண்ணங்களை நீ கவனிக்கிற போது உன் அனுபவங்களாகத்தான் எண்ணங்கள் வெளிப்படுகிறது. அந்த அனுபவங்களாகவே எப்பொழுதும் நான் இருக்கிறேன், நான் நானாக இல்லை என்பது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். வார்த்தைகளை கவனிக்கணும். நீங்கள் ஏன் கூட கொஞ்சம் இருக்கும் என்னமா வருதில்லை, அது உங்கள் அனுபவம் இல்லையா? இப்போது அனுபவமும் நானும் ஒன்றா, நான் வேற என் அனுபவம் வேறையான்னு கேட்டு பாருங்க. நான் அனுபவம் மட்டுமல்ல, நானோ இறைவன், நானோ அறிவு, நானோ பேராற்றல். அதுதானே நான்கிற தத்துவமே. இறைவனே நானாக இருக்கிறான். நான் யாரு? பரபிரம்மம். ஆனால் உன் மனம் எப்போதும் எண்ணமாக அனுபவமாக இருக்கிறது. அப்போ இறைவனை மறந்துட்ட, ஒன்றை நீ மறந்துட்ட, உன்னுடைய அனுபவமாக மட்டும் நீ இருந்து கொண்டே இருக்கிறாய். எப்பொழுதும் மனம் இயங்குதுன்னா நீ எப்பொழுது எப்படி இருக்கிறேன்னா ஒரு அனுபவமாக நீ இருக்க. நீயாக இல்லை, நான் நானாக இல்லை, நான் அனுபவமாகவே இருக்கிறேன். நீ எப்போது நீயாக இருக்க போகிறாய்? இந்த பயிற்சி இல்லைன்னா சாகுற வரைக்கும் ஒரு மனிதன் அனுபவமாகவே இருந்துட்டு செத்து போனான். இதுதான் உண்மை. தன்னை அவன் அறிவதே இல்லை, தன்னை அவன் உணர்வதும் இல்லை. தன்னை உணராத நிலையில தெய்வ உணர்வு எப்படி அவனுக்கு கிட்டும்? அப்போ இந்த பிறப்பின் நோக்கமும் ஈடேற போவது இல்லை. அப்போ மௌனத்தில் ஏன் உட்கார சொல்கிறாங்கன்னா, மௌனத்திலிருந்து வரக்கூடிய எண்ணங்களை நீ ஆய்வு செய்தால் நீ அனுபவமாக மட்டும் இருக்கிறாய். அதை தவிர்த்து நீ நீயாக இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள முடியும். அப்போ 2 உணர்வு ஒன்று கிடைக்கும். எண்ணம் என்பது வேறு ஒன்றும் இல்லை, நான் பெற்ற அனுபவம். இன்னொன்று, நான் நானாக இல்லை, என் அனுபவமாக இருக்கு. இந்த 2 தெரியாமல் எந்த மனிதனாலும் மனதுக்கும் போக முடியாது. எத்தனை வருஷம் இருந்தாலும் போக முடியாது. சாந்தி சொல்லுவாங்க, இப்போ நான் சொன்ன விடத்துக்கு ஒரு கவிதை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, செயல்களால் சிந்தனையும் அதன் உயர்வும், செயல்களால் சிந்தனையும், சிந்தனையால் பல செயல்களும் ஒன்றால் ஒன்றாம் ஒன்றுக்கு ஒன்று. சிந்தனை ஒன்று, செயல் ஒன்று. சிந்தனைங்கிறத எண்ணம்னு வச்சுக்கோங்க, செயல்ங்கிறத வினைன்னு வச்சுக்கோங்க. அப்போ எண்ணமும் செயலும் சேர்ந்தது தானே வாழ்க்கையாக இருக்கிறது. சிந்தனையால் செயல்கள் பலவும், செயலால் சிந்தனைகள் பலவும், ஒன்றுள் ஒன்றாம் ஒன்றால் ஒன்றாம். செயல் எண்ண பதிவுகளே மனிதனின் தன்மை. சிந்திப்பீர், இதனை தவிர்த்து வேறு நீ யார்? இப்போ மனித தன்மை எப்படி இருக்குதுன்னா, செஞ்ச செயலும் அந்த அனுபவமாக மட்டுமே இருக்கு. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. செயல் என்ன பதிவுகளே மனிதனின் தன்மை, அதனை தவிர்த்து வேறு நீ யார்? சிந்திப்பீர். செயல் என்ன பழக்க வழி ஓடும் மற்றும் சிற்றறிவாய் வருந்தும் ஜீவன். உன் எண்ணமோ உன் செயலும் இதுவரைக்கும் நீ எப்படி வச்சிருந்தியோ அப்படியே இனிமேலும் வைத்திருந்தா உன் உயிரும் உன் அறிவும் துன்பப்படுவதை தவிர வேறு வழி இல்லை. செயல் என்ன பழக்க வழி ஓடும் மற்றும் சிற்றறிவாய் வருந்தும் ஜீவன்.
செயல் எண்ணம் இரண்டிலும் விழிப்பு கொண்டால், எண்ணத்திலையும் விழிப்பு, செயலிலும் விழிப்பு, செயல் எண்ணம் இரண்டிலும் விழிப்பு கொண்டால் சிவத்தன்மை சீவனில் பேரறிவாய் ஓங்கும். இப்ப சொல்லுங்க, எண்ணம் செயல் இந்த ரெண்டுலையும் விழிப்பு, அவேர்னஸ், கான்ஸ்டன்ட் அவேர்னஸ். இது வந்தது அப்படின்னு சொன்னா சிவனை நீ வேற எங்கேயும் பார்க்க வேண்டாம், சிவத்தன்மை உன் சீவனில், எது தெய்வமோ அது உன் உயிரில் வெளிப்படும். சிவத்தன்மை சீவனில் பேரறிவாய் ஓங்கும். அப்போ நாம் செய்ய வேண்டியது வாரத்தில் ஒரு நாளோ இல்லை ஒரு நாளில் 2 மணி நேரமோ 1 மணி நேரமோ அரை மணி நேரமோ இல்லை 10 நிமிஷத்தில் ஒரு 5 நிமிஷமோ எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் கொஞ்ச நேரம் சும்மா இருந்து மனதை அகம் நோக்கி திருப்பி எந்த எண்ணங்கள் வருகிறது என்பதை கவனித்து இல்லையா, அந்த கவனத்தின் மூலம் ஒரு விழிப்பு நிலையை நாம் தொடர்ந்து பெற்றுக்கொண்டிருந்தால் உன்னுடைய லௌகீக வாழ்வும் சிறக்கும், ஆன்மீக வாழ்வும் முற்று பெறும். இந்த 2 நிலைகளை வெற்றி பெறுவதற்கு மௌனத்தை தவிர வேறு சிறந்த பயிற்சி அனுபவி சொல்வது தெரியும். அதனால் மௌனம் என்பது கூடி கலைகிற கூட்டம் அல்ல. இந்த அறக்கட்டளைக்கு ஏதோ ஒரு மாதத்தில் மௌனம் நடத்தணும் கட்டாயம், இது சாஸ்திரம் இல்லை, சடங்கு இல்லை, சம்பிரதாயம் இல்லை. மனவள கலைஞர்களாக நாம் தனித்த மனிதனாக ஒவ்வொருவரும் தன் மனநிலையில் மாற்றம் பெறுவது, தன் மனதை உயர்த்தி கொள்வது, அதற்கான அபியாசம்தான் மௌனம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். சரி, இப்போ பாரு, அடுத்த கேள்வி கேட்கும்போது தான் புரியும். மௌனமாக இருந்தோம், எண்ணங்கள் வந்தது இல்லையா, சரி இருக்கட்டும். இப்போ நாம் எல்லாம் ஒவ்வொரு ஏஜ் குரூப்பில் இருக்கிறோம். இப்போ நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இன்பமாக இருந்த தருணங்கள் நமக்கு இருக்கிறதா இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்டுப்பாங்க. நம்ம எல்லாருக்கும் சந்தோஷமான தருணங்கள் இருந்திருக்கும், இன்பமான தருணங்கள் இருந்திருக்கும், இன்னும் மகிழ்ச்சியான தருணங்கள் இருந்திருக்கும் இல்லையா. அப்போது இந்த இன்பம் மகிழ்ச்சி சந்தோஷம் என்று சொல்கிறோம்ல, இந்த நிலைகள்லையும் ஒரு வினையை ஆற்றியோ வினைக்கு விளைவாகவோ அதுவும் நம்ம அனுபவத்தில் தானே இருக்குது. சரிதானே? ரைட். இப்போ நீங்கள் கண்ண மூடி வாயை பற்றிட்டு உட்கார்ந்தீங்க, உங்கள்கிட்ட இருந்து எண்ணமாக வந்தது. இங்கே இருக்கிற அன்பர்களில் நான் கேட்குற ஒரு கேள்வி, இப்போ எண்ணமாக வந்ததில்ல, அந்த எண்ணத்தில் நீங்கள் இன்பமாக இருந்த தருணம், மகிழ்ச்சியாக இருந்த தருணம், சந்தோஷமாக இருந்த தருணம், ஆனந்தமாக இருந்த தருணம், இவைகள் ஏதாவது வெளிப்பட்டுதா? அல்லது நீங்கள் பட்ட அவமானங்களும் நீங்கள் பட்ட கஷ்டங்களும் நீங்கள் பட்ட வேதனைகளும் வெளிப்பட்டுதா? ஒரு கேள்வியை கேட்டுதான். இப்போ நம்ம படித்த காலத்தில் ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும், ஃப்ரெண்ட்ஸை நினைக்கையில் ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும், கல்யாணம் கட்டிக்கிற போது சந்தோஷம் இருந்திருக்கும், பிள்ளையை பெற்றுக்கிற போது சந்தோஷம் இருந்திருக்கும், வேலை கிடைச்ச போது சந்தோஷம் இருக்கும், அதாவது சம்பளம் வாங்கும்போது சந்தோஷம் இருக்கும், குருவை பார்த்தது ஒரு சந்தோஷம், தெரியாத தீட்சை கிடைச்சது ஒரு ஆனந்தம். இத்தனை அனுபவங்களும் நமக்குள்ளே இருக்குல்ல. இப்போ கண்ணை மூடி உட்கார்ந்து இல்லை மௌனத்தில் இப்படிப்பட்ட சந்தோஷமான தருணங்கள் எண்ணங்களாக வந்துதா? புருஷன் திட்டினது, இல்லை நம்ம புருஷங்களை சண்டை போட்டது, இல்லை நம்மளை கவனிக்காதது, மண்டத்தில் நம்மளை சரியாக மதிக்காதது, அப்போ உன்னை அறியாமலேயே உன் மனம் ஆழ்ந்த பற்றுதல்ல எதில் இருக்குதுன்னா நீ பட்ட கஷ்டங்கள்ல தான் இருக்கே தவிர அந்த கஷ்டத்தை விட்டு உன் மனம் என்ன வெளியே வரல. அனுபவத்தில் உனக்கு இன்பமும் இருக்குது, மகிழ்ச்சியும் இருக்குது, துன்பமும் இருக்கு. இன்பமும் மகிழ்ச்சியும் அனுபவத்தில் வெளிப்படவே மாட்டேங்குது, நினைச்சு பார்த்தாலும் வரமாட்டேங்குது. கண்ணை ஒன்றா துன்பமா வருதே. நீ எப்படி இருக்கேன்னு உனக்கு தெரியுதா? இப்படி இருக்காத. இப்படி இருந்தேன்னா சராசரி மனிதனுக்கும் ஆன்மீக வாழ்வை மேற்கொள்கிற உனக்கும் என்ன வித்தியாசம்? செய்யறது தெரியாதீரம், வர்றது கஷ்டம்னா, வெளிப்படுவது துன்பம்னா, அப்போ இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, உங்களை அறியாமலேயே நீங்கள் உங்கள் துன்பத்தோடு இணைந்து இருக்கிறீர்கள். இணைப்பு, பலமான இணைப்பு.
அதில் இருந்த அந்த மனம் என்ன ஆகுதுன்னா டிட்டாச் ஆகவே இல்லை. அப்போ துன்பங்களிலும் துயரங்களிலும் ஏமாற்றங்களிலும் இருந்து இந்த மனம் விடுதலை பெறாமல் அமைதிங்கிறதுக்கு இந்த மனம் வந்துருமா? நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், நிலவும். எல்லாம் வாய்ப்பு கிடையாது. நம்மளை நாமளே ஏமாத்திட்டு போக வேண்டியதான். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் போகும். ஒவ்வொருத்தரும் நம்ம அதான் செஞ்சுட்டு ஏன்னா அவரை கூப்பிட்டு அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. உண்மையை தெரியாமல் நீங்கள் மாற முடியாது. என் உண்மையை, என்னை பற்றிய உண்மை, என் மனதை பற்றிய உண்மை எனக்கு தெரியலன்னா அதிலிருந்து நான் விலக முடியாது. அப்போ உங்கள் மன இயக்கத்தை பற்றிய உண்மை உங்களுக்கு தெரியலன்னா அதுலேருந்து நீங்கள் விலக முடியாது. உங்கள் மனதை குப்பையாக வச்சுக்கிட்டு தூய்மையான இறைவனை எப்படி எண்ண முடியும்? மனதால் தானே இறைவனை எண்ண வேண்டி இருக்குது. அப்போ மன தூய்மை, வினை தூய்மை, செயல் தூய்மை, இறைவனை நோக்கிய பயணம் அதுதானே. அப்போ மனதில் இருந்து கஷ்டங்கள் விளக்கணும்ல. உங்கள் மன கஷ்டத்தை யார் விளக்க முடியும்? உங்கள் வீட்டுக்காரர் விளக்கிடுவாரா? அவர் வந்த பிறகு தான் கஷ்டமே. சரி, பிள்ளைகள் விளக்குமா நம்ம கஷ்டத்தை? அவர் கொடுத்ததா பரவாயில்ல, பிள்ளைகள் கொடுத்தது இன்னும். பிறகு எப்படி அமைதி? மௌனம் நடக்காது. அப்போ மௌனத்தை நீ தான் உனக்கு உருவாக்கிக்கணும். உன் அமைதியை நீ தான் உனக்கு உருவாக்கிக்கணும். உறவுகளில் நீங்கள் அமைதியை தேட முடியாது. தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு தனித்த நபர், அவ்வளோதான். உங்கள் புருஷனாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், அதான் சமுதாயம் தந்த உறவு, அவ்வளோதான். உங்கள் கூட இருக்கிறதுனால உங்கள் புருஷன், நீங்கள் பெற்றுக்கிட்டதுனால உங்கள் பிள்ளை, அவ்வளோதான். நீங்கள் எப்போதும் ஒரு தனி தான். எப்போ உங்கள் அம்மாட்டிருந்து வந்து வெளியே விடுறீங்களோ சாகுற வரைக்கும் நீங்கள் தனி மனிதன் தான். புருஷனோ பிள்ளையோ பொண்டாட்டியோ இந்த சமுதாயம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிற உறவு, அவ்வளோதான். அவங்க நம்மளை எப்படி அமைதியாக வச்சுட்டு விடுவாங்க? விட மாட்டாங்க. அப்போ அமைதியாக மனதை வைத்துக் கொள்வது என் சுயம் சார்ந்த விஷயம், அது நான் சார்ந்த விஷயம். ஏன் மனம் தானே அது. ஏன் மனதை என் பொண்டாட்டி எப்படி அமைதியாக்க முடியும்? என் மனதை என் பிள்ளை எப்படி அமைதியாக்க முடியும்? என் மனதை நான் தான் அமைதிப்படுத்தணும். இது தெரியணுமா வேண்டாமா? இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சிரிப்பு வந்தால் சிரிச்சுக்கோங்க, வேறு வழி இல்லை. நம்ம இருக்கிற நிலை அதுதான். அப்போது அந்த மன நிறைவு இருந்தால் மன அமைதி வரும். மன நிறைவு இல்லைன்னா மனம் அமைதி பெறணும். அப்போது அந்த மௌனம்ங்கிறது நமக்குள்ள நிகழணும்னா அனுபவங்களில் நிறைவு, உறவு நிலைகளில் நிறைவு உனக்கு நீ கொடுத்து கொள்கிறேன். அங்கே எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை. யார் யார் எப்படி இருக்காங்களோ அவங்கள அப்படி எப்படி நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் கணவர் அப்படி தான், அவரை மாற்ற முடியாது, அப்படி தான் இருப்பார், நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் மனக்குறை இல்லை. அப்புறம் அவர் கூட சேர்ந்து பெற்றுக்கிட்ட பிள்ளை எப்படி இருக்கும், அவரை மாதிரி தான் இருக்கும், அதையும் நான் ஏற்றுக்கிறேன். அவ்வளோதான். எனக்கு எந்த குறையும் இல்லை. நான் அமைதியாக இது நீங்கள் கொடுக்கணும். அப்போ அனுபவத்தில் நிறைவு, உறவுகளில் நிறைவு, இந்த மன நிறைவு இருந்தால் மனம் எங்கே வந்துடும் அப்படின்னா அமைதிக்கு வந்துடும். இதைத்தான் சாமிஜி என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் இன்னும் உயர்ந்து சொல்கிறார் சாமிஜி. நம்ம சாமிஜி சொல்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். மௌன காலங்களில் உங்களிடமிருந்து எண்ணங்கள் வெளிப்படுது. அந்த எண்ணங்களில் துக்கம் துயரம் இல்லாத நிலை, அந்த நிலையிலிருந்து மாறி சந்தோஷமான தருணங்கள் தொடர்ந்து உங்களிடத்திலிருந்து மனதில் வெளிப்பட தொடங்கிவிட்டால் இறை உணர்வுக்கு மிக அருகாமையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பது பொருள் என்று சொன்னார் சாமி. சொன்னார் நம்ம 1/2 மணி நேரம் உட்காந்துருந்தா எண்ணம் வராமல் இருந்தது, அது பெருசு. ஆனால் எண்ணம் வருது பாருங்க, அதுவும் நான் சொன்னல அந்த இன்பமான மகிழ்ச்சியான தருணங்கள், துக்கம் விலகி மகிழ்ச்சியான தருணங்கள் எண்ணத்தில் வெளிப்பட அந்த எண்ணம் நின்று போகும். துக்கமும் துயரமும் வரும்போது அந்த எண்ணம் நிற்கவே நிற்காது. ஏன்னா நீ அதனோடு ஆழ்ந்த தொடர்பில் இருக்கிற. இப்போ இன்பம் வரல இல்லை, அங்கே ஒரு டிட்டாச்சில் இருக்கு, நீ உங்கள் மைண்டே டிட்டாச்சில் இருக்கு. அது வர ஆரம்பிச்சிச்சு, துக்கம் விலகி போச்சு, மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மட்டும் மனதில் வருதுன்னா மிக விரைவாக அந்த எண்ணங்கள் நின்று போய் அந்த மனம் என்பது அறிவாகவே மாறும். அங்கே இருக்கக்கூடியது தான் நிம்மதி அப்படின்னு.
2 வார்த்தை சொல்லிட்டு நிறைவேச்சு. ஒன்று அமைதி, இன்னொன்று நிம்மதி. நீங்கள் அமைதிங்கிற வார்த்தையை போய் பப்ளிக்கில் பேசுனீங்கன்னா, எப்பா தத்துவங்கள்லாம் பேசுகிறப்பா, அமைதிக்கு நமக்கு ரொம்ப தூரம், அதெல்லாம் நடக்காது, நம்ம சொல்லிட்டு போயிடும். ஆனால் எந்த ஒரு தனி மனிதனும் நிம்மதியை வேண்டாம்னு சொல்ல மாட்டான். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நிம்மதி இல்லை, நிம்மதி வேணும். அமைதி என்பது மனதின் இயக்கமற்ற நிலை, நிம்மதி என்பது அறிவின் இயக்கமற்ற நிலை. மனம் அடங்காமல் அறிவடங்காது. அமைதியும் சொல்லியிருக்கேன், நிம்மதியும் சொல்லியிருக்கேன். எல்லா மக்களும் நிம்மதியை விரும்புகிறாங்க, ஆனால் அமைதியை விரும்புறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் அமைதி இல்லாமல் நிம்மதி ஒருவரும் ஏற்பட போவதே இல்லை. அதுதான் பேசிக். அமைதி என்பது மனம் சார்ந்தது, நிம்மதி என்பது அறிவு சார்ந்தது. அதனால் உங்களுக்கு அமைதி வேண்டுமானால் உங்கள் குடும்ப வாழ்க்கை, உங்கள் சமுதாய வாழ்க்கை இருக்குதில்ல, அதில் நீங்கள் ஃபுல்ஃபில், எந்த குறையும் இல்லை. ஆனால் உண்மையை நீங்கள் சிந்திச்சு பாருங்க, உங்களுக்கு என்ன குறை இருக்கு? சின்ன பிள்ளைகள் ஒன்றும் கணக்கு தெரியல, எல்லாம் மேக்ஸிமம் பெரிய ஆளுகளாக தான் இருக்கீங்க. இப்போ எல்லாரும் கல்யாணம் ஆகிடும், எல்லாருக்கும் குழந்தை குட்டிகள் மேக்ஸிமம் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு குடும்பம் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு தொழில் இருக்கும், எல்லாருக்கும் பொருள் இல்லை. இப்போது 3 வேளை சாப்பிடணும், சாப்பாடு இருக்கு. இப்போ 1ஆம் தேதி ஆகிட்டுனா 30 நாளைக்கு வாங்கி போடணும். பெற்றதுக்கு துணிமை அது ஏராளம். இந்த ஒரு பீரோல் வாங்கணும், அதுதான். துணி இருக்குது, வைக்கிறதுக்கு பீரோல் இல்லை, அது ரைட். தட்பவெப்ப சூழ்நிலை பாதுகாப்புக்கு வீடு வாசல் எல்லாம் இருக்குது. வாடகையே சொந்தமாக, இயற்கை கழிவுகள் உத்திரேகம், உறவுகள் இருக்குது. இதுதான் தேவைன்னு சொல்லித்தரேன். இது எல்லாருக்கும் பூர்த்தியாக இருந்தால் அதில் ஆயிட்டு செல்ல நிம்மதியாக இருந்து தொலைக்க வேண்டியதான. சந்தோஷமாக வாழ்த்து தொலைக்க வேண்டியதுதானே. இதெல்லாம் இல்லைன்னு வச்சு நீ சிரமப்பட்டேன்னா, நீ சிரமப்படுறது ஒரு நியாயம் இருக்கு. சாப்பாட்டுக்கு வழி இல்லை, தங்குறதுக்கு இடம் இல்லை, உறவுகள் இல்லை, அனாதையாக இருக்கேன், இயற்கை வழிகளுக்கு சமயம், எனக்கு 40 வயசு ஆச்சு, நான் கல்யாணம் ஆகலை, அப்படி ஒரு நிலையில் இருந்ததுன்னா நீ படுற கஷ்டத்துக்கு ஒரு பொருள் இருக்குது. வயதில் இருந்தால் போல எல்லாத்தையும் எல்லாரும் அனுபவிச்சுக்கிட்டு ஏன்னா வரணும், ஏன்னா வரணும், எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை? இது உன்னுடைய மனதின் குறைபாடு. உனக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு, கிடைச்சதில் உனக்கு திருப்தி இல்லை, அது மனதின் குறைபாடு. எனக்கு ஒரு கொண்டாட்டி கிடைச்சிருக்கா, இவளுக்கு பதிலாக இன்னொருத்தி வந்திருந்தா நல்லாயிருக்கும். இது நினைக்கிறது எது? மனசு. கல்யாணமே ஆகாமல் ஒருத்தன் துடிச்சிட்டு இருந்தான்னா ரைட். அதெல்லாம் பெரும்பாலும் கல்யாணம் முடிஞ்சு 20 வருஷம் கழித்து எனக்கு அங்கே வந்தாங்க இங்கே வந்தாங்கன்னு பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. 20 வருஷம் கழிச்சு. அப்போ என்ன? மனதின் குறைபாடு. இப்போ 2 பையங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பொம்பளை பிள்ளை கூட இல்லை, அது ஒரு குறை. 2 பொம்பளை பிள்ளையாக இருந்தது, ஒரு பையன் கூட அது படிச்சிருந்தோம், அன்னைக்கு இருந்தது அந்த படிப்பு தான். அதுக்கு பதிலாக இது படிச்சிருந்தா எங்கேயோ நான் இருந்திருப்பேன். நான் இருக்கிற இடமே வேறு, நீ எங்கே இருந்தாலும் அப்படிதான் இருப்பேன். இன்னைக்கு நீ சொல்லிக்கிட்டு இதுக்கு பதிலாக நீ அங்கே போவேன்னு. இப்போ இருக்கிறத வச்சு உனக்கு சந்தோஷமா இருக்கு தெரியலையே. இப்படி இல்லாத சந்தோஷத்தை நினைச்சு பார்த்து நான் அங்கே இருந்தால் நல்லா இருப்பேன்னா, இப்போ இருக்கிற குறைபாடு அனைத்தும், துக்கங்கள் அனைத்தும் இயற்கையால் உருவாக்கப்பட்டவை அல்ல, உன் மனதின் செயற்கை. இதை நீ தெரிஞ்சுக்கோ. இதை எப்போ உன் மனதுக்கு புரிதல் வருதோ, உன் அமைதியை இறைவனால் கூட கெடுக்க முடியாது. இதை புரிஞ்சதில்லைன்னா அந்த இறைவனால் கூட உனக்கு அமைதியை கொடுக்கவும் முடியும். அதனால் இந்த மௌனத்தில் நீங்கள் எடுக்க வேண்டிய சங்கல்பம், எல்லாம் நிறைவாக பெற்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற மன நிறைவை உங்களுக்கு கொடுக்கணும். இன்னும் சொல்கிறேன், மாற்றக்கூடியதை மாற்றலாம், மாற்றக்கூடிய நாட்டில் இருந்தால் கூட மாற்றிக்கலாம், இங்கே இருந்து மாற்ற முடியாதுல்ல எல்லாத்தையும். சரி, அப்படி மாற்றணுன்னா வந்தது இதை விட மோசமாக வந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிறதே பரவாயில்ல, இதை ஏன் மாற்றணும்னா அப்போ ஏன் வருத்தப்படணும்? ஒவ்வொன்றையும் நீங்கள் நினச்சி பாருங்கள். அப்போது வாழ்க்கையில் அனுபவங்களில் உங்களுக்கு மன நிறைவு இல்லைன்னா
அமைதியோ மௌனமோ உங்களுக்கு கிட்டாது. இது சத்தியம். வாழ்க்கையை வெறுத்து ஞானம் அடைந்தவன் ஒருவன் இந்த உலகத்தில் கிடையாது. வாழ்க்கையை அனுபவிச்சு ஞானம் அடைந்தவன் தான் இருக்கிறான். சரியா? நம்ம அவையாரெல்லாம் மாற வேண்டாம். பெரிய ஞானம்லாம் நமக்கு கிடைக்க வேண்டாம். மனுஷியா வாழ்ந்தா போதும். ஒரு மனிதனா வாழ்ந்தா நல்ல மனித வாழ்வு தான் ஞானத்தின் அடையாளம். ஞானம் எதுக்கு? நல்ல நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கைக்கு தானே ஞானம். அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகவே இறைவனர்வு வந்தால் வருது, வராட்டா போகுது, அதை பற்றி கவலை இல்லை. அங்கே வந்துடணும் நீங்கள். அதனால் இப்போ இந்த மௌனத்தில் நாம் சொல்லிட்டு இருக்கிற முதல் கருத்து, மன நிறைவு தான் அமைதிக்கு வழி. மன நிறைவை மற்றவர்கள் கொடுக்க முடியாது. அது உடல் சார்ந்த நிலையாக இருந்தாலும், புலன் சார்ந்த நிலையாக இருந்தாலும், உறவு சார்ந்த நிலையாக இருந்தாலும், எனக்கு நான் நிறைவை கொடுத்து கொள்ள வேண்டும். அதை தவிர அமைதிக்கு வேறு வழி கிடையாது. இதில் இந்த 3 நிலையில் நீங்கள் எங்கே மைனஸ் ஆனாலும் சரிதான், உடனடியாக அவங்க அமைதி போயிடும், கடந்துடும். இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதை தாண்டி இன்னொரு நிலை இருக்குது, அதை நம்ம அடுத்த ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போது சாமிஜி சொன்னபடி மௌனத்தை பற்றிய சிறு விளக்கம் தான் கொடுத்துருக்கேன். எண்ணங்களை பற்றி சொல்லியிருக்கிறேன். எண்ணங்களில் துக்கமும் துயரமும் தான் வருதுன்னா, நம்மை அறியாமலே துக்கத்தோடு துயரத்தோடு ஒரு ஆழ்ந்த இணைப்பை மனதை இணைச்சி வச்சுருக்கோம். அதை நீங்கள் உணரணும். அதை ஏன் தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருக்கு? எண்ணம் போல் வாழ்வுன்னெலாம் சொல்லிட்டாங்க. அப்போ அதையே நினச்சிக்கிட்டு இருக்கு. அதற்கு வலு கொடுக்க 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 இன்னும் அந்த மாதிரி நிலைகள் தான் மேலோங்கி போகும். மாற்றம் இருக்க. அப்போ அதை என்ன பண்ணணும்னா விடணும். அப்போ என்ன பண்ணலாம்? நல்லதை விரும்பி என்ன பண்ணலாம்? சாமி சொல்லுவாங்க, நல்லதையே என்ன என்ன, நல்லதையே சொல்ல சொல்ல, நல்லதையே செய்ய செய்ய நல்ல வாழ்க்கை உண்டு. ஐயா சொல்லியிருக்கோம். அப்போ தேவையற்ற குறைபாடுடைய எண்ணங்களை விழிப்புணர்விலிருந்து தவிர்க்கணும். வந்த சீவா என்ன, நான் நல்லா தான் இருக்கேன், என்னை போட்டு குழப்பாத ஓ அப்படின்னு அந்த கெட்ட எண்ணங்களை, துயர துக்க எண்ணங்களை நீங்கள் தான் விளக்கணும். அதுக்கு பாசிட்டிவாக நேர்மறையாக நல்ல எண்ணங்களை விரும்பி எண்ணணும். நீ விரும்பி எண்ணு. விரும்பாமலே கெட்டது வருது, அதுலேயே போகாத. அதுலேருந்து போகாதன்னா எப்படி மாறுது? விரும்பி நல்ல எண்ணங்களை எண்ணுவது. அதுதான் பயிற்சி. அப்போ இப்போ நம்ம ஒரு மறுபடியும் ஒரு 15 நிமிஷம் இப்போ நம்ம மௌனம் இருக்கிறோம்னா, முதல்ல 5 நிமிஷம் சும்மா உட்காருங்க. அது வருது இல்லை? இப்போ நான் சொன்னதை கவனிங்க. எந்த எண்ணம் வருது? அப்போ இதுதான் நம்ம தன்மையா? நமக்கு எவ்வளோ நல்லது. இந்த மாதிரி எண்ணம் வந்தால் இங்கே மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கும்போது இங்கே நம்ம பயிற்சி தான் எடுக்கணும். இங்கே இருக்கிறது ஒரு 2 மணி நேரமா 4 மணி நேரமா, எப்பவும் இருக்கிறது வீட்டில். அப்போ அங்கே கவனமாக இருக்கும். இங்கே பழகணும், அங்கே கவனமே. இங்கே தெரிஞ்சுக்கிறோம், அங்கே பயிற்சி எடுக்கணும். இங்கே கருத்தை தெரிஞ்சுக்கிறோம், பயிற்சி எடுக்கிற இடம் இது நம்ம வீடு. அப்போ அந்த இடத்துல யாரும் இல்லாத இடத்துல அந்த மணிக்கு அந்த இடத்த போக விடாங்க. கொஞ்சம் கருத்து நிறுத்தி நல்ல எண்ணங்களை நீங்கள் அதை என்ன 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 அந்த ஆத்மாவுக்கு பாருங்க. சாமி சொல்கிறாரு, ஒரு நல்ல எண்ணத்தையும் விளைவையும் நீ என்ன என்ன 1000 நல்ல விளைவுகளை உன் ஆத்மா உனக்கு கொடுக்க காத்திருக்கிறது. ஒரு கெட்டதை நீ என்னன்னா 100 கெட்டது வரும். அதுதான் அதனுடைய தத்துவம். அதுபோல ஒரு நல்லதை நீ விரும்பி எண்ணினால் 100 நல்லதும் ஆத்மா உனக்கு கொடுக்கும். இதை தெரிந்து கொண்டு நாம் ஒரு பயிற்சியை நாம் பயிற்சிக்கிறோம். அந்த பயிற்சியை மேற்கொள்வதற்கு மீண்டும் ஒரு 10 நிமிடம் சும்மா இருந்து பாருங்க. வரும், வர்றதை கவனிங்க, பார்க்கணும். நீங்களாக உருவாக்க வேண்டாம். நீங்கள் கண்ணபடி சும்மா உட்கார முயற்சி பண்ணுங்க. என்ன வருதுன்னு பாருங்க. அது கூட போகாதீங்க, கட் பண்ணுங்க.
பயிற்சிக்கு வந்திருக்கோம். தூங்கிட்டா போச்சு. இது ஒரு 5-6 2வது நிமிஷத்துலேயே உறங்கியாச்சு. என்ன பண்ணுறது? தூங்கிட்டா பயிற்சி இல்லையே. இப்போ நம்ம மனதை அறியறதுக்கான மௌனத்தில் வந்து உட்காந்துறோம். நாம் மறைபொருளாம் மனதை அறியும் ஆய்வே மௌனம். உங்கள் மனம் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் அறியறதுக்கு தான் மௌனம்னு பயிற்சியே. அந்த விளக்கம் சொல்லி கொஞ்சம் கண்ணை மூடி வரக்கூடிய மனதில் இருக்கிற எண்ணங்களை பாருங்கன்னா அப்படி தூங்கிட்டா எல்லாரையும் சொல்லலை. 5-6 தூங்கிடும். சரியா? கண்ணை முடிச்சிடு. கண்ணை மூடிட்டா தூக்கம் வருதுன்னா கண்ணை முடிச்சுட்டே உட்காந்து பாரு. என்னை கூட முடிச்சு பார்த்துக்கிட்டே உட்காந்து என்ன வருதான்னு பாரு. தூங்கிட்டா பலன். சரியா? வாழ்வோம். ஒரு ட்ரெயின் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தரணும். நான் பேசுகிறதுல தத்துவத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் பேப்பரில் எழுதி வைங்க. நிறைவில் விளக்கம்